Hi friends, this is Ramesh. இப்போ நம்ம பவர் பிஐயோட ஓவர் வியூ பார்க்க போகிறோம். ஸோ பவர் பிஐங்கிறது ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்னால் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாமே டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்ஸ், ரா டேட்டா. ஸோ ஒரு ரா டேட்டாலேருந்து இன்சைட்ஸ் அன்கவர் பண்ணி அதுலேருந்து டிசிஷன் எடுக்கிறது தான் வந்து பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸுங்கிற வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சேம் அதே தான். ஸோ டெக்னாலஜிஸ், மெத்தடாலஜிஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கம்பெனி இல்லைனா பிஸ்னஸில் இருக்க டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறது, அதுதான் வந்து பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது பவர் பிஐங்கிறது பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். ஸோ இது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா அனலிஸ்ட் தான் வந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து டேட்டா மாடலிங் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த டூலை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டாவை எடுக்கிறது. ஸோ எந்த சோர்ஸ்லேருந்து எடுக்கிறது. ஸோ இப்போ டேட்டா பேஸில் இருந்ததுன்னா அதுலேருந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி எந்த சோர்ஸ்லேருந்து நீங்கள் டேட்டாவை எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் மாடலிங். மாடலிங்க்கு முன்னாடி டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து டேட்டா மாடலிங். நெக்ஸ்ட்டு அதை விஷுவலைஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாடலிங்கில் யூஸ் ஆகிறதா வந்து டேக்ஸ் ஃபார்முலா, டேட்டா அனலிஸ் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. இங்கே டிரான்ஸ்ஃபார்மில் நடக்கிறது வந்து எம் ஃபார்முலாஸ், எம் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோவை நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் டேட்டா. ஸோ ப்ரிப்பேர் டேட்டானா நம்ம கெட் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்சஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பவர் பிஐ டெஸ்க்டாப். ஸோ இது வந்து ஃப்ரீ, ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபைலில் நியூ ரிப்போர்ட் வரும். இப்போ நம்ம கெட் டேட்டா. ஸோ நான் டேட்டாவை எடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எஸ்கியூஎல் நீங்கள் டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுக்கலாம், இல்லை எக்ஸல் ஃபார்மேட்டில் உள்ளது, சிஎஸ்வி ஃபார்மேட்டில் உள்ளது. ஸோ எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் நீங்கள் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு டிஃபைன் பண்ணி காட்டுறேன். ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போ கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சிஎஸ்வி ஃபைல். ஸோ இப்போ நான் டேட்டாவை எடுத்துட்டேன். ஸோ கெட் டேட்டா. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ப்ரிப்பேர் டேட்டாவில் ஃபஸ்ட் வந்து கெட் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸ். ஸோ ஏதோ ஒரு டேட்டா சோர்ஸ்லேருந்து நான் டேட்டாவை எடுத்துட்டேன். இப்போ நான் எடுத்தது வந்து சிஎஸ்வி ஃபார்மேட்டில் உள்ள ஃபைல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோட் இல்லைனா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா clean, transform and load the data. So next வந்து transform data. ஸோ இந்த இது வந்து transform டேட்டான்னு கொடுத்தோடனே ஒரு பவர் query எடிட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்னா என்னென்னு டேட்டாவோட டைப் மாற்றிக்கலாம். டேட்டா டைப், நம்பர், ஹோல் நம்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெசிமல் நம்பர், ஃபிக்ஸ்டு நம்பர், இந்த மாதிரி டேட்டா டைப்ஸை டிஃபைன் பண்ணிக்கிறது. இல்லை எனக்கு தேவையில்லாத காலம்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறது, தேவையில்லாத ரோஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறது, காலமை ஸ்ப்ளிட் பண்ணுறது, குரூப் பை பண்ணுறது, ஸோ மர்ஜ் பண்ணுறது, அப்பன் பண்ணுறது. ஸோ இந்த டேட்டாவை இந்த மாதிரியானாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் யூஸ் ஆகிற ஃபார்முலாஸ் தான் வந்து எம் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. எம் ஃபார்முலாஸ். ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ டிரான்ஸ்ஃபார்மில் நடக்கிற யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் லாங்குவேஜ் வந்து எம் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ பவர் குவரி எடிட்டரில் இந்த லாங்குவேஜ் தான் யூஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து அப்ளைட் ஸ்டெப்ஸ் இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. நீங்கள் டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக இதில்
அந்த டேட்டா லோட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாவிலேருந்து டேட்டா சோர்ஸ்லேருந்து நீங்கள் டேட்டாவை எடுத்தீங்க, நெக்ஸ்ட் அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்க, நெக்ஸ்ட் இந்த ரிப்போர்ட் வியூவில் லோட் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட் வியூ, டேபிள் வியூ, நெக்ஸ்ட் வந்து மாடல் வியூ. ஸோ டேபிள் வியூ வந்து டேபிள்ஸ் ஃபார்மேட்டில் டிஃபைன் ஆகும். நெக்ஸ்ட் ரிப்போர்ட் மாடல் வியூ. ஸோ மாடல் வியூங்கிறது நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறது, என்டிட்டிஸ். ஸோ இது ஒரு என்டிட்டிஸ். ஸோ நம்ம கூட இன்னும் 2 என்டிட்டிஸை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மேட். நான் இன்னொரு டேட்டாவை சோர்ஸ்லேருந்து எடுக்கிறேன். ஸோ நான் டைரெக்டாக லோட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் மாடல் வியூ போய்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராடக்ட்ஸு, இது வந்து கேட்டகரிஸ். இப்போ நான் டேட்டா மாடலிங் பண்ணணும்னா எனக்கு இதுக்கு இல்லை ரிலேஷன்ஷிப்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமனான இருக்கிறது வந்து ப்ராடக்ட் கேட்டகரிக்கு ப்ராடக்ட் கேட்டகரி. ஸோ ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் ஆன் ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ நம்ம இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகிட்டு. ஸோ 1 to many. ஸோ இப்படி தான் வந்து டேட்டா மாடலிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட்டா இந்த சோர்ஸ்லேருந்து எடுத்தாச்சு, நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு ஆட் மாடலிங். ஸோ டேட்டா மாடலிங்கும் பண்ணியாச்சு, ரிலேஷன்ஷிப்பும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் வியூ. ஸோ ஃபைனலாக நான் வந்து விஷுவலைசேஷன்ஸ் கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் ப்ரைஸ். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சார்ட் டிஃபைன் ஆகிடும். நீங்கள் வேணும்னாலும் இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரிப்போர்ட் வியூ. ஸோ ஃபைனலாக இதை டேஷ்போர்டாக கன்வெர்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து பவர் பிஐ டிஃபைன் பண்ணும். ஸோ இதுதான் பவர் பிஐயோட ஒர்க் ஃப்ளோ. ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் டேட்டா, நெக்ஸ்ட் டேட்டா மாடலிங் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிரியேட் மாடல் கால்குலேஷன் யூசிங் டேக்ஸ், டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் உங்களுக்கு நியூ காலம் வேணும், ஆட் காலம். நியூ காலம் வேணும்னா இங்கே யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன், டேக்ஸ் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லுவாங்க. பவர் குவரியில் யூஸ் பண்ணுறது எம் லாங்குவேஜ், இங்கே யூஸ் பண்ணுறது டேட்டா அனாலிசிஸ். ஸோ இந்த இடத்துல ஃபார்முலா டிஃபைன் பண்ணிங்கன்னா கால்குலேட்டட் காலம் மெஷர்ஸ் டிஃபைன் பண்ணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சார்ட்ஸும் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பவர் வியூவில் ஓவர் வியூ. ஸோ ஃபைனலாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ மேக் பண்ண ரிப்போர்ட்டை ஃபைனலாக பப்ளிஷ் கொடுத்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ பப்ளிஷ் டிஃபைன் பண்ண முடியாது, ஏன்னா பவர் பிஐ சர்வீஸில் தான் பண்ண முடியும். நம்ம யூஸ் பண்ணுறது பவர் பிஐ டெஸ்க்டாப். ஸோ இதுதான் வந்து பவர் பிஐயோட ஓவர் வியூ. ஃபைனலாக விஷுவலைஸ் அண்ட் அனலைஸ் த டேட்டா. ஸோ ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கலாம், பிஸ்னஸோட டெசிஷன். இப்போ ஆல்ரெடி நீங்கள் ரன் ஆகிட்டு இருக்க பிஸ்னஸில் புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் நியூவாகவே கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ ஓல்டு டேட்டாவை எடுத்து அதை இன்சைட்ஸ் கிரியேட் பண்ண, இன்சைட்ஸ் கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம ஒரு டெசிஷன் டிஃபைன் பண்ணுறது தான் பவர் பிஐ டூல். ஸோ அது வந்து டேட்டா அனாலிசிஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ.